கரூர் நெரிசல் மரணங்கள் வழக்கை சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் மாற்றிய உத்தரவில் குறைபாடுகள் உள்ளதாக தி ஹிந்து நாளேடு விமர்சித்துள்ளது. இதுகுறித்து விரிவாக விளக்குகிறார் நமது தலைமைச் செயலியாளர் கார்த்திகேயன். கரூர் நெரிசல் மரண வழக்கை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் அளிச்சிருந்த உத்தரவு ஒரு பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கு. முன்னணி நாளிதழான தி இந்து நாளேடு இன்று வெளியிட்டிருக்கு. அவர்களுடைய ஒரு தலையங்கத்தில் அந்த தலையங்கத்தில் ஆரம்பம் முதலே நீதிமன்றங்கள் இந்த பிரச்சனையில் அவர்களுடைய செயல்பாடு என்பது, அதாவது உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும், உண்மை சார்ந்த ஒரு விசாரணை வேண்டும் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு பதிலாக இந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய அரசியலுக்கு ரெஸ்பான்ஸ் செய்யும் விதமாகத்தான் நீதிமன்றங்களுடைய செயல்பாடு இருந்தது என்று துவங்கக்கூடிய இந்த தலையங்கம், அதில் முதலாவதாக அவர்கள் சொல்கிறது, முக்கியமாக இந்த வழக்கில் அவர்கள் கோரிக்கை வைத்தான் அந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தது அவர்கள் மெயின் பிரேயர் தான். அதை இடைக்கால நிவாரணமாகவே வழங்கிவிட்ட பிறகு அதை எப்படி மாற்றி அமைக்க முடியும்? இதற்கு மேல் ஒருவேளை சிபிஐ சார்ஜ் ஷீட் அவர்கள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துவிட்டால் அதை எப்படி மாற்றி அமைத்து மீண்டும் ஒரு மாநில போலீஸ் விசாரணைக்கு உத்தரவிட முடியும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய அந்த தலையங்கம், அடுத்த கட்டமாக அந்த விசாரணையை மாற்றி அமைத்ததற்காக உச்சநீதிமன்றம் சொன்ன காரணத்தையும் ஆராய்ச்சி விமர்சிச்சிருக்காங்க. அந்த உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பு வழங்கியது அவர்கள் சொன்ன வாதம் என்பது, மூத்த தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் அந்த வழக்கில் பத்திரிகையாளர்களை சந்தித்து பல்வேறு விளக்கங்களை அளித்தார்கள். இதனால் பாரபட்சம் இல்லாத ஒரு விசாரணை வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையை கடத்துவதற்காக நிச்சயமாக இதை நாங்கள் சிபிஐக்கு மாற்றுகிறோம் என்ற ஒரு காரணத்தை உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு. அவர்கள் எழுப்பக்கூடிய கேள்வி, இது ஒரு அரசு மக்கள் சேவையில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், குறிப்பாக மூத்த அதிகாரிகளுக்கு போட்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பூட்டு என்று அவர்கள் விமர்சனம் வச்சிருக்காரு. விஜய் மற்றும் அவருடைய கட்சியினர் சமூக ஊடகங்களில் பல்வேறு குற்றச்சாட்டுகள், குறிப்பாக சதி என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையில் மக்கள் சேவையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய இது போன்ற மூத்த அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் தாங்கள் பாரபட்சமாக நாங்கள் இல்லை என்பதை காமிச்சிக்கிறதுக்காகவே எப்படி இது போன்ற ஒரு சூழ்நிலை வாய்மூடி மௌனியாக இருக்க முடியும்? அடுத்ததாக உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்குவதற்காக அவர்கள் மேற்கோள் காட்டிய வழக்கு இருக்கு இல்லையா, அதையே ஒரு முரணாக இருக்கிறது என்ற விமர்சனத்தையும் அந்த தலையங்கம் வைத்திருக்கிறது. வெஸ்ட் பெங்கால் வெர்சஸ் கமிட்டி ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ், அந்த வழக்கை மேற்கோள் காட்டி தான் உச்சநீதிமன்றம் இந்த சிபிஐக்கு மாற்றி அமைத்து, இந்த வழக்கு விசாரணையை மாற்றி அமைத்து அந்த தீர்ப்பை வழங்கினது. சிபிஐக்கு எல்லா வழக்கையும் ரொட்டீனாக ஒரு நடைமுறையாக எல்லா வழக்கையும் சிபிஐக்கு மாற்றுவது தவறு, அவ்வாறு செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய தீர்ப்பு தான் அந்த வழக்கை மேற்கோள் காமித்து அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை ஒரு பெரிய முரண் என்ற விஷயத்தையும் அந்த தலையங்கம் சொல்கிறது. அடுத்தபடியாக உச்சநீதிமன்றம் காவல்துறையை விமர்சிப்பதில் காட்டிய அக்கறையை தாவேகா மற்றும் அந்த கட்சி அதனுடைய தலைவர்களுடைய பொறுப்பின்மையை பெரிய அளவிற்கு கண்டுகொள்ளவில்லை என்பது, ஏற்கனவே இந்த உச்சநீதிமன்றம் முடிவு செய்து விட்டார்கள் என்ற பிம்பத்தை உருவாக்கி விடாதா, அந்த ஒரு ரிஸ்க் இருக்கா இல்லையா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறது இந்த தலையங்கம். இந்த தீர்ப்பு வழங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு அது பெரிய ஒரு சர்ச்சையாச்சு. அதில் மனுதாரர்களாக குறிப்பிடப்பட்ட 2 நபர்கள் தாங்கள் கையெழுத்தே போடவில்லை, அதே போல எங்களுக்கு தங்களுடன் பொய் சொல்லி கையெழுத்து பெற்றுவிட்டார்கள் என்ற செய்திகள்லாம் எல்லா பக்கம் மக்கள் அவர்கள் பேட்டி கூட கொடுத்தார்கள். அந்த 2 பேர், அந்த இறந்ததாக சொல்லப்பட்ட 2 உறவினர்கள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் போலி என்று அம்பலமானது. அதை கோடிட்டு காட்டக்கூடிய அந்த தலையங்கம் இதற்கு எவ்வாறு நீதி செய்ய போகிறது, சரி செய்ய போகிறது, இந்த பிரச்சனையை எவ்வாறு கையாள போகிறது உச்சநீதிமன்றம் என்ற கேள்வியை எழுப்பிவிட்டு இறுதியாக அவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி அந்த தலையங்கத்தை முடிக்கிறார்கள். நீதியின் நோக்கம் என்பது குழப்பத்தை அதிகரிப்பது இல்லை, மாறாக தெளிவான பொறுப்பை நிர்ணயம் செய்து பொது அமைதியை காப்பதற்கு எவ்வாறு வழிவகை செய்ய வேண்டும் என்பதுதான் நீதியின் நோக்கமாக இருக்க முடியும் அப்படின்றத சுட்டிக்காட்டி இந்த தலையங்கத்தை இந்து நாளிதழ் முடித்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.